லைஃப்பில் வாழும்போது அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு செய்யுங்க. அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் படையல் போடுறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. அந்த படையலில் எனக்கு நம்பிக்கை இல்லை. யாராவது என்ன பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணாலும் அவங்களுக்கு ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சி ஃபோன் பண்ணி பேசுவேன். நாளைக்கு பேசலாங்கிறதே கிடையாது என்கிட்ட. ஏன்னா என்னோடய பாராட்டு எப்போ சொல்லணும்னு நினைக்கிறேனோ உடனே சொல்லிடுவேன். நான் பாட்டுக்கு ஏதோ செவனேன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். 45 வருஷம் ஃபுல் ஸ்டாப் வச்சிடாத, புரியுதா? ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது. டோன்ட் டூ தட். ஓகே, லக்ஷ்மியை போட்டால் தான் தெரிகிறார் அவர். அப்படியே திருமதி செல்வத்தை உல்ட்டா பண்ணி எடுத்துன்னு இருக்காங்க. அதையும் நாங்கள் பார்த்துன்னு இருக்கோம். இந்த தருணத்தில் எல்லார் முன்னாடியும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி 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 சாரி. அது யூஸ்வலாக பார்த்தீங்களா, மற்றவங்களை பற்றி இல்லை. நான் வரேன்னா காரக்குழம்பு இருந்தே ஆகணும். நான் அப்படி அந்த எக்ஸ்பிரஷனில் சொல்ல, நான் வரேன்னா காரக்குழம்பு தான் அப்படி சொல்கிறேன். நான் வரேன்னாலே காரக்குழம்பு தான். உங்க ட்ரிப்ஸ் பத்தின ஓவர் திங்கிங்க்கு பாய் சொல்லிட்டு கேபிஜி ட்ரிப்ஸ்க்கு ஹாய் சொல்லுங்க. திங்க் ஹாலிடேஸ், திங்க் கேபிஜி ட்ரிப்ஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கத்தையும் நன்றியும் சேர்த்து சொல்கிறேன். ரொம்ப 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 நன்றி. ஹரிப்பிரியா நன்றி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் வாழ்ந்த சாவித்திரி அம்மா, பானுமதி அம்மா, கண்ணாம்பா அம்மா, கேஆர் விஜய் அம்மா, விஜயகுமாரி அத்தை, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு பெரிய 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 நடிகர்கள் நடிகைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த சினிமாவில் நானும் ஒரு ஓரத்தில் 45 வருஷமாக ஏதோ என்னுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் சிவாஜி கணேசன் ஐயாவோடு நான் சேர்ந்து நடித்ததெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியல. அன்றைக்கி சிவாஜி ஐயாவோட நடித்ததும் சரி, இப்போ ரீசெண்டாக நடிக்கிற பிள்ளைங்களும் சரி, அது அப்பாவோட நடித்தேன், இப்போ என் பிள்ளைங்களோட நடிக்கிறேன். எல்லாமே எனக்கு ஒரே மாதிரி தான் தெரியுது. இவ்வளோ தூரம் நீங்கள் 45 வருஷம் நடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோதான் ஆச்சு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இன்னும் நிறைய நாள் இருக்குது, நிறைய வருஷங்கள் இருக்குது, நிறைய வேலைகள் இருக்குது. வேலை என்னை தேடி வரும், நான் அதை தேடி ஓடுவேன். இது எல்லாமே இவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த 45 வருஷம் இல்லை. இதில் என்னோடய மேக்கப் மேன் ராஜு சார், என்னோடய காஸ்டியூமர் ராஜேந்திரன் சார், என்னோடய ஹேர் ட்ரெஸ்ஸர் சேகர், பத்மநாபன், தீபு, இவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த 45 வருஷம் இல்லை. அதே மாதிரி இந்த 45 வருஷத்தை கடந்து இன்னும் நான் பல வருடங்கள் வேலை செய்யணும், வேலை செய்வேன். அதுக்கு என் பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. இதோ சஞ்சீவ் வந்திருக்காரு. இவங்க யாரையுமே நான் எல்லாரையுமே இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்குமே நான் ஃபோனில் தான், அது கூட வாய்ஸ் நோட். ஏன்னா அவங்க எல்லோரும் ஷூட்டிங்கில் இருப்பாங்க. அந்த நேரத்துக்கு நான் போட்டு ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு எல்லாருக்கும் வெறும் வாய்ஸ் நோட் தான் அனுப்புனேன். அதுக்கு இந்த அம்மாவை மதித்து வந்ததுக்காக உங்கள் எல்லாருக்கும் நன்றி 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 நன்றி. டைரக்டர்ஸ், ரைட்டர்ஸ், கோ டைரக்டர்ஸ், இப்போ போன கேஎஸ் அதியமான் சார், இவங்க எல்லாருக்குமே நான் வெறும் வாய்ஸ் நோட் தான். நித்யாமாவை பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சு. இப்போ லக்ஷ்மியில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரவீந்தர் சார் என்னோட டியர் டார்லிங், அவருக்கு எல்லாருக்குமே வாய்ஸ் நோட் தான் அனுப்புனேன். அந்த வாய்ஸ் நோட்டுக்கு இவ்வளோ மரியாதை கொடுத்துருக்காங்கன்னா உண்மையிலே என் பிள்ளைங்க என் மேலே பாசம் வச்சுருக்காங்கன்னு தான் அர்த்தம். பாசம் இல்லைன்னா, பாசத்தினால் மட்டுமே சம்பாரிச்சது இது அத்தனையுமே நான் பாசத்தால் சம்பாரிச்சது. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அப்போது அன்றைக்கும் அதுதான் சொன்னேன். இருக்கும்போது ஒருத்தரை நம்ம பாராட்டணும்னு நினச்சாலும் சரி, அவங்களுக்கு விருப்பப்பட்டதை செய்யணும்னு நினச்சாலும் சரி, உடனே செஞ்சுருங்க. என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ நான் சஞ்சீவை பார்த்து பேசணும் அப்படின்னு நினச்சேன்னா அட்லீஸ்ட் வாய்ஸ் நோட் கொடுத்தாது, தம்பி நான் உங்களோட பேசணும், ஒரு 2 மினிட்ஸ் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ பேசுங்கன்னு சொல்லி வச்சிடணும். அந்த மாதிரி நான்
கணேஷ் பாபு கிட்ட சொல்வேன், தம்பி நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னேன்னா வாய்ஸ் நோட் அனுப்புவேன். அவர் லைனில் வந்தாருன்னா பேசுவேன். ஏன் சொல்கிறேன்னா, லைஃப்பில் வாழும்போது அவங்கள சந்தோஷப்படுத்துங்க, அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு செய்யுங்க. அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் படையல் போடுறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. அந்த படையலில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதுதான் நான் உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறதே. நான் என் பிள்ளைங்கக்கிட்ட கேட்குறதே அதுதான் நான் கேட்குறேன். இருக்கும்போது யாரை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ போய் பார்த்துருங்க, யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ பேசுகிறீங்க. இதில் நிறைய பேர் யாராவது என்ன பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணாலும் அவங்களுக்கு ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சி ஃபோன் பண்ணி பேசுவேன். நாளைக்கு பேசலாங்கிறதே கிடையாது என்கிட்ட. ஏன்னா என்னோடய பாராட்டு எப்போ சொல்லணும்னு நினைக்கிறேனோ உடனே சொல்லிடுவேன். அந்த மாதிரி செய்யுங்க. அதுதான் இந்த விழா. எனக்காக ஃபைசலும் இவ்வளோ முயற்சி எடுத்து எனக்கு இந்த விழாவை நடத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்கிறேன். எனக்கு நான் சம்பாரித்த கூட்டம் என்ன, நான் சம்பாரித்த சொத்து என்ன அப்படின்னு எனக்கு அப்புறமாலாம் தெரிய போகிறதில்ல. ஆனால் இப்போவே எனக்கு தெரிய வச்சுட்டாங்க. அதுக்காக அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த முயற்சி எடுக்கும்போது நான் முதல்ல ரெஃப்யூஸ் பண்ணேன், ரொம்ப ரெஃப்யூஸ் பண்ணேன். இன்ஃபேக்ட் ஆக்சுவலாக பிரபு தம்பி பேசும்போது ரொம்ப இன்சல்ட் பண்ணேன். நான் பாட்டுக்கு ஏதோ செவனேன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். 45 வருஷம் ஃபுல் ஸ்டாப் வச்சிடாத, புரியுதா? ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது. டோன்ட் டூ தட். ஓகே, ஐ வாண்ட் டு ஒர்க். ஆச்சிமா சொல்லுவாங்க, கடைசி வரலும் வேலை பார்க்கணுன்னு. அதுதான் நம்ம வந்திருக்கிறதே. நம்ம மீடியா பிள்ளைங்க தான் வந்திருக்கீங்க. வேலையை மட்டும் விடவே விடாதீங்க. சாந்தியம்மா உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான். ஓகே, வேலை தான் நமக்கு தெய்வம், வேலை தான் நமக்கு ஃப்ரெண்டு, வேலை தான் எல்லாமே நமக்கு. ஷில்பா கொஞ்ச நாள் காணாமல் போயிடுச்சு, ஃபோன் பண்ணி திட்டினேன். எதை விட்டாலும் நம்ம செய்கிற வேலையை மட்டும் விடவே விடாதீங்க. அதுதான் நம்ம கூட கடைசி வரலும் வரும். அது வனஜாவுக்கும் உண்டு, அது வனஜாவையும் திட்டியிருக்கேன். ஓகே, நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணணும். அப்படிங்கிற அந்த வேலையை பண்ணும்போது நம்ம எவ்வளவு சம்பாரிச்சோங்கிறது இந்த கூட்டம் இப்போ காட்டி கொடுத்துருச்சா நமக்கு. இந்த பாசமே நமக்கு காட்டி கொடுத்துச்சா. இது ஒவ்வொருத்தர் பின்னாடியும் இருக்குது. இது நீங்கள் நினைக்காதீங்க, இது வடிவுக்கரசிக்கு மட்டும் 45 வருஷம் செலிப்ரேஷன் கிடையாது. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் இந்த செலிப்ரேஷன். ஒரு உதாரணத்துக்கு என்னை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் அவங்களோட சர்வீஸை பாருங்கள். இதுதான் நம்ம சம்பாரித்த சொத்து. இந்த சினிமாவில் நம்ம சம்பாரிச்சிருக்கிறது இதுதான் மிகப்பெரிய சொத்து. இதை விட்டுறாதீங்க, இந்த சந்தர்ப்பத்தை விட்டுறாதீங்க. இதை என்ஜாய் பண்ணுங்க. இதுக்காக நீங்கள் போய் அவங்கவுங்கள பாருங்கள், பேசுங்க. போய் பார்க்க முடியல, ஏன்னா எல்லாருமே இப்போ ஈசிஆருக்கு போயிட்டாங்க. சஞ்சீவெல்லாம் ஈசிஆர் போய் எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, தேடிட்டு போனோம். அதை விட வாய்ஸ் நோட்லேயாவது பேசுங்க. அட்லீஸ்ட் பேசுங்க, நிறைய பேசுங்க. நம்ம சம்பாரித்த சொத்துக்களோட பேசுங்க. பிள்ளை சொத்து, பிள்ளை செல்வம்ன்றாங்க, அது சொத்துன்னு தானே சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் இது எல்லாமே. இதை யாரும் நம்மக்கிட்டேருந்து பிரித்து எடுத்துகிட்டு போக முடியாது, யாரும் இதை திருடி போக முடியாது. இது நம்ம கூட தான் இருக்கும். இந்த ஆத்மாத்மான அன்பு நமக்கு வேணும். அதை எனக்கு புரிய வச்சது ஃபைசலும் பிரபுவும் தான். அம்மா, ஆனால் எனக்கு அதில் கொஞ்சம் லைட்டாக வருத்தம் இருக்குது. ஏன்னா இதே ஃபேன்ஸ் மீட் நானும் உங்களை கேட்டிருக்கேன், முடியாதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, இன்னைக்கு அந்த பசங்க எடுத்து பண்ணது ரொம்ப சந்தோஷம் தான். உங்களுக்கு அவங்க பசங்க இல்லை, எனக்கு தான். இல்லைம்மா, அதுதான்மா உங்கள் பசங்களை தான்மா நான் சொல்கிறேன். நான் பார்த்தீங்களா அது சொல்லணும் இல்லை. என்ன சந்திரிகா சொல்கிறீங்க? இல்லை, நான் என் வயசுக்கு 66 வயசுக்கு அவங்கள பிள்ளைங்கன்றேன். இந்த பசங்கன்னு நீங்கள் இப்போ சந்திரிஷாக்கில் சொல்லிட்டா எப்படி? அதான் அடுத்த நான் சொன்னேன் இல்லையா, 1.5 மணி நேரம் என்னை வச்சு செய்வாங்க. இதெல்லாம் எனக்கு பழகி போயிடுச்சு அவங்க கிட்ட. அம்மா, இப்போ சஞ்சீவ் ஈசிஆர் போனது பிரச்சனைன்றீங்களா? பிரச்சனைன்னு சொல்லலை. அவர் சஞ்சீவ், நான் தெளிவுபடுத்தி நீங்கள் நல்லாவே கேளுங்க. அவர் இங்கே இருந்து அப்படி முன்னேறிட்டே போகணும்ல. அதனால அங்கே பெரிய வீடு கட்டி நல்லபடியாக போனது எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் பார்க்க முடியலையே. ஏன்னா இப்போ லக்ஷ்மியை போட்டால் தான் தெரிகிறார் அவர். அப்படியே திருமதி செல்வத்தை உல்ட்டா பண்ணி எடுத்துன்னு இருக்காங்க. அதையும் நாங்கள் பார்த்துன்னு இருக்கோம். சரி, அதையும் நாங்கள் பார்க்கறோம். சூப்பர்மா, ஒரு தம்ப்நெயிலுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டாங்க. சூப்பர், நான் வந்த வேலை முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். எஸ்மா, இந்த நேரத்தில் நான் பிரபுக்கிட்டேயும் ஃபைசல் தம்பிக்கிட்டேயும் சாரியும் கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் முதல்ல அப்ரோச் பண்ணும்போது வேண்டாம், இதெல்லாம் வேணாங்க, என்னை விடுங்க, என்ன ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டேன் இல்லையா. அதுக்காக உங்களெல்லாம் இன்சல்ட் பண்ணியிருந்தா ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுவேன். நான் நிறைய ஹர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுவேன்.
பேசி இருக்கிறேன், இனிமே பேச மாட்டேன். அதனால இந்த தருணத்துல எல்லாரும் முன்னாடியும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி 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 சாரி. அது நீங்க கேட்கணும்னு அவசியமே இல்லை. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி தான். நீங்க எவ்வளோ சின்சியரா உங்க ஒர்க்ல இருந்தாலும் சரி, அந்த அன்பு நீங்க அவ்வளோ கொடுத்ததுனால தான் இன்னைக்கு உங்களை தேடி இவ்வளோ பேர் நீங்க சொன்னாலும் வந்திருக்காங்க. அதுதான் உண்மை. ஆமாவா இல்லையா? அது உங்க கைத்தட்டல் அவங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா அதோட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. யூ டிசர்வ் மோர் தென் திஸ். நீங்க சொன்ன மாதிரி இது ஜஸ்ட் ஆரம்பத்துக்கான ஒரு விழா, அவ்வளவுதான். நீங்க இன்னமும் நிறைய 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 விஷயம் பண்ணதான் போறீங்க. இன்னும் பல பேர் கூட ஒர்க் பண்ண போறீங்க. அதை நாங்க பார்த்து எப்பவுமே ரசிச்சுட்டே இருக்க போறோம். ஆனா என்னன்னாமா, என்ன சைடுல யார்கிட்ட பேசுறீங்க? எங்க ஃப்ரெண்டுங்க அவங்க. சாரி. அந்த காலத்துல வேலுமணி ஐயான்னு சொல்லிட்டு பெரிய ப்ரொடியூசர். அவங்க படத்துல எம்ஜிஆர்லேருந்து சிவாஜி சார்லேருந்து எல்லாரும் நடிச்சிருக்காங்க. அவங்களோட மூத்த மக வாணி அவங்க வந்திருக்காங்க. அவங்கள எப்படி நான் ரிசீவ் பண்ண, இதை வந்து ரொம்ப கட்டுப்படுத்துறாங்க. இது ஃபங்க்ஷனே உங்களுக்கு தான், நீங்க இப்போ சைலண்டா இருக்கணும்னு எப்படிங்க முடியும்? இல்ல, அதை நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். நாங்க இவங்களுக்காக மாசம் ஒரு என்ட்ரி கொடுக்கணும், டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணா பார்த்தா சைட்ல வந்து ஒருத்தர வெல்கம் பண்ணிட்டு திருப்பியும் பிடிச்சி உங்களை வெளியில அனுப்பி திருப்பியும் அந்த ஷார்ட் எடுத்து என்ட்ரி எல்லாம் கொடுத்து நாங்க பண்ணிட்டு இருந்தோம். பட் அது ரொம்ப பெரிய விஷயம் தான். இல்ல அதாவது ஒரு ஃபோன் காலில் ஒரு வாய்ஸ் நோட்ல எல்லாருமே ஒருத்தர் விடாம அத்தனை பேருக்கும் அபிஷேக் வந்து அம்மா நான் என்ன செய்யட்டும் உங்கள் ஃபங்க்ஷனில் வந்து என்ன வேலை பார்க்கட்டும் சொல்லுங்கள் அப்படின்னலாம் அவ்வளோ அன்பாக கேட்டுட்டு வரவங்கள நான் பாட்டுக்கு பெரிய ராணி மாதிரி ரூம்குள்ளே உட்காந்துட்டு எல்லோரும் வந்தாச்சா இப்போ நான் வரேன் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் எனக்கு வராது. நானெல்லாம் ஒரு சாதாரண யதார்த்தமான ஆள். என்னென்ன சொல்கிறது அழகண்ணே, நான் சொல்கிறது கரெக்ட் தானே? அப்படி இருக்கும்போது ராணி மாதிரி நடந்துவாங்க. கரெக்ட் தானேன்னு சொல்லுவாங்க. பட் சூப்பர். உங்ககிட்ட பயந்துட்டே சில பேர் மொட்டை கடுதாசி போட்டிருக்காங்கம்மா. ஐயோ ஆமா இருக்காங்க. நம்ம பார்த்தா ஒரு டெரர் லுக் இருக்குன்னு என்கிட்ட கடுதாசியை கொடுத்து அனுப்புறாங்க. ஸோ நான் இப்போ அதை படிக்க போறேன். முடிஞ்சா நீங்க கண்டுபிடிச்சிருங்க. ஓகே அத்தாடி, அது இவ்வளவு நேரம் அவ்வளோ பேசுனீங்க. ஓகே, அதாவது உங்க தலையில நீங்க கையை வச்சா பிடிக்கவே பிடிக்காதாம் ஒருத்தருக்கு, சரிங்களா? இன்னும் இவன் சின்ன பையனா இருக்கான், இவன் எதுக்கு இவன் வேலைக்கு வச்சிங்க அப்படின்னு டெரரா அப்பவே ஒருத்தரை கத்திருக்கீங்க போல. அந்த மனுஷன் பாவம் என்னை தேடி ஷோப்ஸ் நான் மொட்டை கடுதாசி போடுற போய் சொல்லிடுன்னு இருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்னோட ஹேர் ட்ரெஸ்ஸர் பத்மநாபன் சார். சொல்லுங்க, அது என்ன அழகா ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு ஸ்டைல்லாம் பண்ணி விட்டா அப்பப்போ எதுக்கு தலையில கையை வச்சிருக்கீங்க? இல்லை, நான் ஸ்டைலுக்கே உதவாத ஒரு பொம்பளை. எனக்கு போய் ஸ்டைல் பண்ணுறதுக்கு அத்தவும் இத்துணூண்டு வந்து நிற்கிறாரு. அப்போ நான் எங்கள் மேக்கப் மேன் கிட்ட கேட்டேன், ஏன் சார் எதுக்கு இந்த தம்பியை ஓட்டின்னு வந்துருக்கு, பார்க்கறதுக்கு இத்துணூண்டு பையனாக இருக்கிறான், இவனுக்கு ஹேர் ட்ரெஸ் செய்ய தெரியுமா சார் அப்படி. நீங்கள் பேசாமல் சைலண்ட்டாக உட்காருங்க, பண்ணுவார் பாருங்கன்னு அவர் ஹேர் ட்ரெஸ் பண்ணுறாரு. அவர் ஹேர் ட்ரெஸ் பண்ணும் போதெல்லாம் நான் இப்படி வரேன்னா இப்படி பண்ணேன். ஒரு 2 தடவை பண்ணோன்னா 3ஆவது தடவை சீப்பை வச்சுட்டு வெளியில் போயிட்டாரு. என்ன சார் அந்த பையன் போனவன் காணோன்னா அவன் கோச்சின்னு போயிட்டாமா, நீங்கள் கையை வச்சு நோண்டிகிட்டே இருக்கீங்க, அவன் கோச்சின்னு போயிட்டாமான்னு. ஆனால் அவங்கெல்லாம் தான் எனக்கு நிறைய நாள் அவர் தான் ஹேர் ட்ரெஸ்ஸராக இருந்தார். அவரோட தம்பி ஷேகர் எனக்கு ஹேர் ட்ரெஸ்ஸராக இருந்தாங்க. இந்த 45 வருஷத்தில் அவங்கெல்லாம் ஒரு 20 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சீரியலுக்கு வந்தோடனே புஷ்பாமான்னு ஒரு அம்மா, அந்த அம்மா கிட்ட என் தண்ணியை கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டீங்க. இன்னும் புஷ்பாமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ ஒர்க் பண்ணல. என்ன போதும், வடிவுக்கரசி இவ்வளோ திட்டுதே, இனிமே வர்ற ஜென்ரேஷன் என்ன திட்டுமோன்னு அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க. சூப்பர். ஸோ அடுத்ததுமா, மறக்காம வீட்டுக்கு போகும்போது குழம்பு எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? அது யாரு? எப்பவுமே அது நீங்க எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரி வீட்டுக்கு போகும்போது அந்த குழம்பு எடுத்துட்டு போங்க அப்படின்றது யாரு? எனக்கு கொடுப்பாங்களா இல்லை நான் கொடுப்பேனா? இல்ல அவங்க உங்களுக்கு டெய்லி ஷூட் முடிச்சுட்டு போகும்போது வீட்டுக்கு போகும்போது குழம்பு எடுத்துட்டு போங்க. எனக்கு அந்த மாதிரி 2-3 பேர் சொல்லுவாங்களே. பல பேர்கிட்ட குழம்பு வாங்கி சாப்பிடுவோம். ஆமா நம்ம சமைக்கிறதே கிடையாது. பூச்சி நச்சுமே இல்லையா, அதெல்லாம் பழகி போயிடுச்சுமா நம்மளுக்கு. இதுதானே நம்ம பண்ற ஒரு விஷயம் ஷூட்டிங்ல. சூப்பர். யாராக இருக்கும் அந்த 3 பேர்? அப்படியே ரஃபா கெஸ் பண்ணுங்க. யார் எனக்கு குழம்பு எடுத்துன்னு போங்கன்னு சொல்றது வந்து காவியா கொண்டாந்தா கொடுப்பா. அவ என் பொண்ணு தானே, அதனால பரவாயில்ல. வேற யாரு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. நிறைய எல்லாருமே கொடுப்பாங்கப்பா. வசந்த அம்மா வந்து அவங்க வீட்டிலேருந்தே செஞ்சு எடுத்துட்டு வந்து என் வீட்டுக்கு கொடுத்துட்டு போவாங்க. ஓகேவா? அதே மாதிரி ப்ரொடக்ஷனில் செய்யும் போது என்னடா எல்லாத்தையும் சொல்கிறேனேன்னு பார்க்குறீங்களா, நம்ம தானே இருக்கிறோம் இங்கே, யாரும் வெளியாளே கிடையாது. இந்த கேமரா அவங்கெல்லாம் தான் வெளியாளுங்க. பரவாயில்ல, போனால் போட்டோம், அவங்க தெரிஞ்சுக்கிட்டா ரீச் பண்ணிடுவோம். பரவாயில்ல, நான் என்ன பொய்யா சொல்கிறேன். ஹாய் தீபக்.
ஹாய் வெங்கட், நான் வந்து பொய் சொல்லலையே, உண்மையை தானே உண்மைதான் சொல்றேன். சொல்றீங்க. ஆமா. அதனால எனக்கு வந்து காரக்குழம்பு ரொம்ப பிடிக்கும், உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பழம். அது வந்து அந்த அம்மா எப்பவுமே எனக்காக ஸ்பெஷலாக செஞ்சு ப்ரொடக்ஷன்லேயே தனியாக ஒரு டப்பாவில் வச்சுருவாங்க, மறக்காமல் எடுத்துன்னு போங்கன்னு அவங்க தான் சொல்லுவாங்க. இல்ல மிரட்டிலாம் கேட்பீங்களா இல்ல அன்பா கொடுப்பாங்க? நான் வரேன்னாவே அன்னைக்கு காரக்குழம்பு தான். அது யூஸ்வலா பாத்தீங்களா, மத்தவங்கள பத்தி இல்ல, நான் வரேன்னா காரக்குழம்பு இருந்தே ஆகணும். நான் அப்படி அந்த எக்ஸ்பிரஷனில் சொல்ல, நான் வரேன்னா காரக்குழம்பு தான் அப்படி சொல்ல, நான் வரேன்னாவே காரக்குழம்பு தான். இல்ல இல்ல அது சும்மா லைட்டா போட்டு வாங்குறது மாதிரி. அதெல்லாம் வாங்கவே முடியாது, இதுதான் ஒரிஜினல். நான் எதுவுமே இவங்க எதிர்க்க நான் நடிக்க முடியாது, ஏன்னா என்னோட ஒரிஜினல் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். பயமும் இருக்கு. பயமே கிடையாது, பயம் இருந்தால் வரவே மாட்டாங்க, வந்தே இருக்க மாட்டாங்க. எதுக்கு அந்த பொம்பளை ஏதோ கூப்பிடுதுன்னு போயிடுதா, அது கிடக்குது அப்படின்னு இருந்திருப்பாங்க.